ரைட்வா, இது உங்களுக்கு ஐடியா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஷேடோ எங்கே வரும்? நம்மளோட நிழல் எங்கே விழும் சொல்லுங்கள்? காலையில் நம்மளோட ஷேடோ எங்கே விழும் சொல்லுங்கள்? காலையில் சூரியன் எந்த திசையில் உதிக்குது? கிழக்கு திசையில். அப்போ நம்ம ஷேடோ வந்து எங்கே விழும்? நம்ம நிழல் மேற்கில் விழும். ரைட்டா? நீங்கள் எங்கே வேணாலும் நில்லுங்க, எந்த திசை வேணாலும் பார்த்து நில்லுங்க. ரைட்டா? வடக்கை பார்த்து நில்லுங்க, தெற்கை பார்த்து நில்லுங்க. ரைட்டா? கிழக்கு பார்த்து நில்லுங்க, மேற்கு பார்த்து நில்லுங்க. எங்கே பார்த்தாலும் உங்களுடைய அந்த எது மாறாது? நிழல் மாறாதுப்பா. நீங்கள் எந்த திசை வேணாலும் பாருங்கள், நிழல் மாறாது. காலையில் உங்களுடைய நிழல் எங்கே தான் விழும்? சூரியனுக்கு எதிர் திசையில் தான் விழும். ஈவினிங்ப்பா, ஈவினிங் நம்மளோட ஷேடோ எங்கே விழும்? எந்த திசையில் விழும்? எங்கேப்பா? ஈஸ்டில் விழும். ஏன்னா சூரியன் வந்து மேற்கில் மறைய போது அப்போது நம்மளுடைய நிழலானது கிழக்கு திசையில் இருக்கும். அப்போ இங்கே என்னப்பா சொல்கிறான்? ஒரு நாள் காலை சூரிய உதயத்திற்கு பிறகுனா காலை வேலை, கங்காதர் ஒரு கம்பத்தை நோக்கி நிற்கிறாராம். ரைட்? அவர் ஒரு போஸ்ட்டை பார்த்த மாதிரி நிற்கிறாரு. ஓகே, கம்பத்தின் நிழல் சரியாக அவனுக்கு வலதுபுறம் விழுந்தது அப்படின்னு சொல்கிறான். ரைட்டாப்பா? அப்போது கம்பத்தின் நிழலும் எந்த திசையில் தான் விழுந்திருக்கும் சொல்லுங்கப்பா? கம்பத்தின் நிழலும் எந்த திசையில் தான் விழும்? எல்லாருடைய ஷேடும் எங்கே தான் விழும்பா? காலையில் மேற்கு தான்பா, அது மாறாதுப்பா. ரைட்டா? அப்போ எங்கே விழுந்திருக்குன்னா இது தான்பா, மேற்கு திசையில் அந்த கம்பத்தின் நிழல் விழுந்திருக்கு. ரைட்டாப்பா? கம்பத்தின் நிழல் மேற்கு திசையில் விழுந்திருக்கு. இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கப்பா. அந்த கங்காதர் ஒரு கம்பத்தை நோக்கி நின்று கொண்டிருந்தான், கம்பத்தின் நிழல் சரியாக அவனுக்கு வலதுபுறம். இதானப்பா வலதுபுறம்? பாருங்கள், கங்காதர் இப்படி பார்க்குறான், அவனுக்கு வலதுபுறத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் கம்பத்தோட நிழல் விழுது. ரைட்டா? அப்போ கங்காதர் எந்த திசையை நோக்கிவாறு நிற்கிறான் சொல்லுங்கப்பா? கங்காதர் எந்த திசையை நோக்கிவாறு நிற்கிறான்? இது என்னது? கீழே. கீழேனா என்ன திசை சொல்லுவோம் சொல்லுங்கள்? தெற்கு. ரைட்டா? சவுத். ரைட்டா? அப்போ கங்காதர் ஃபேஸிங் எந்த டைரக்ஷன்னா சவுத், தெற்கு திசையை நோக்கிவாறு இருக்கும். ஓகே பாருங்கப்பா. இப்போ இதே கொஷின்பா, இதை மாற்றிடுறப்பா. சூரிய உதயத்துக்கு சூரிய அஸ்தமனம் அப்படின்னு மாத்திரம், ஈவினிங் சன்செட்டுன்னு சொல்கிறோம். இதே கொஷின் ஆன்சர் என்ன வரும்? இதே கொஷின், வேறு எதுவுமே நம்ம மாற்றலை. என்னப்பா இருக்கும்? வடக்கு. ஓகே, ஏன் வடக்கு பாருங்க. அப்போ ஈவினிங்னா ஓகேங்களா, நிழல் வந்து எங்கேப்பா விழும்? கிழக்கு திசையில் விழும். அவன் என்ன சொல்கிறான்? கங்காதரோடைய வலது பக்கத்தில் ஓகேங்களா அந்த கம்பத்தின் நிழல் விழுதுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். பாருங்கள், அப்போ கங்காதர் எந்த திசையை நோக்கி இருப்பான்? வடக்கு. இவ்வளோதான்பா ஐடியா. ரைட்டா? ரைட்பா. அடுத்த கேள்வி பாருங்க, ஈவினிங் வச்சு கேட்டிருக்கான்பா. ரைட்டா? ஒரு மாலை 4 மணிக்கு அப்படின்னும் போது நம்ம ஷேடோ வந்து எங்கேப்பா வரையணும் சொல்லுங்கள்? ஈவினிங்னா ஷேடோ எங்கே தான் விழும்? கிழக்கு திசையில் தான் நம்மளுடைய நிழலானது விழும் அப்படின்னு சொல்லிடுறோம். ரைட்டா? இப்போ என்ன சொல்கிறாங்க? சீதா ரீமா அப்படின்னு 2 பேர் ஒரு தோட்டத்தில் எதிரெதிரே நின்று கொண்டிருக்கணும், இல்லை அமர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீமாவின் நிழல் அவளுக்கு பின்னால் விழுதாம்பா. சொல்லுங்கப்பா. அப்போ அவளுக்கு பின்னால் ரீமா எந்த டைரெக்ஷனை பார்த்த மாதிரி நிற்கணும் சொல்லுங்க? எந்த திசையை நோக்கியவாறு ரீமா இருப்பாங்க? ஷேடோ மாறாதுப்பா. ஷேடோ வந்து ஈவினிங் எங்கே தான் விழும் சொல்லுங்கள்? கிழக்கு திசையில் தான் விழும். ரீமாவுக்கு பின்னாடி விழுதுன்றான். அப்போ ரீமா எந்த திசையை நோக்கிவாறு இருப்பாங்க? அப்படியே ஆப்போசிட்பா. ரைட்டா? அப்போ ரீமா வந்து எந்த திசையை நோக்கியவாறு நிற்கிறாங்கன்னா வெஸ்ட்டு. அவங்களுக்கு பேக் சைடில் அவங்களோட நிழல் விழுதுப்பா. ரைட்டா? அப்போ ரீமா எந்த திசையை நோக்கியவாறு இருக்காருன்னா வெஸ்ட்டு. ரைட்டா? அப்படின்னா சீதா வந்து எந்த டைரெக்ஷனை வந்து ஓகேங்களா பார்த்த மாதிரி இருப்பாங்க? அவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஆப்போசிட்னா எப்படி எழுதணும் பாரு? இவங்க மேற்கு திசையை நோக்கியவாறு இருந்தால் சீதா எந்த டைரெக்ஷனை பார்த்த மாதிரி இருக்கணும்? அவ்வளோதான், ஈஸ்ட், கிழக்கு திசையை நோக்கியவாறு இருக்கணும். ரைட்டாப்பா? சரி, ஒருவேளை இதே கேள்வியில் ஒன்று மாத்திரம், இந்த பின்னால் என்ற வார்த்தையை அடிச்சுட்டு முன்னால் விழுந்தால் அப்படின்னா என்ன ஆன்சர் சொல்லுங்கள்? பின்னால் அடிச்சுட்டு முன்னால் அப்படின்னு எழுதா நமக்கு என்ன ஆகும்? முன்னாடி விழுதான் ஷேடோ. அப்படின்னா என்ன ஆகும்? அப்படின்னா என்னப்பா? ஷேடோவும் அவங்க பார்க்குறதும் ஒரே திசை தான். இதானப்பா? அப்போ நீங்கள் என்ன எழுதணும்? அப்போ ரீமா வந்து அவங்களோட நிழல் வந்து எந்த திசையை நோக்கியவாறு இருக்குன்னா கிழக்கு திசை. அப்போ ரீமாவும் எந்த திசையை நோக்கியவாறு தான் இருக்கணும்? அதே கிழக்கு தான்.
இப்போ அதுக்கு ஆன்சர் அவன் கேட்குறது சீதா எந்த டைரக்ஷனை ஆப்போசிட் வெஸ்டர்ன் மாற்றி சொல்லும். இவ்வளோ தான். ரைட்டா? அதனால் நிழலுடைய திசை மாற போகிறது இல்லைப்பா. ரைட்டா? இப்போ எக்ஸ் என்பவர் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். இதானப்பா தெற்கு கீழே. ரைட்டா? 5 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டு வந்தார்ப்பா. அங்கிருந்து பின்பு இடதுபுறம் இப்படி வரும்போது இதான்பா லெஃப்ட்டு. ரைட்டா? இப்படி போகும்போது இதானப்பா லெஃப்ட், இடதுபுறம் போயிட்டார். ரைட்டா? எவ்வளோ போயிருக்காருன்னா ஒரு 3 மீட்டர் போயிருக்காராம். அங்கிருந்து பின்பு வலதுபுறம் திரும்பி 5 மீட்டர் நடக்கிறார். பாருங்கப்பா, இது ரைட் ஹேண்ட் சைடு 5 மீட்டர். இப்போ தற்போது எக்ஸ் என்பவர் எந்த திசை நோக்கி ட்ராவல் பண்ணுறாரு? எந்த திசை நோக்கி போயிட்டே இருக்காருப்பா? சவுத்து தான். ஒருவேளை கேள்வி எப்படி கேட்டால், அவன் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து என்ன திசையில் நடந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டால், துவங்கிய இடத்துலேருந்து ஃப்ரம் ஏ ஸ்டார்டிங் பொசிஷன் கேட்டால் நீங்கள் வந்து இப்படி கிராஸாக போடணும். அப்படின்னா என்ன சொன்னோம்? சவுத் ஈஸ்டா, தென்கிழக்கு. இங்கே அதெல்லாம் கேட்குது. சிம்பிளாக எந்த டைரக்ஷன் பார்த்து வாக் பண்ணுறான்? தெற்கு திசையை நோக்கி வாக்கு பண்ணிகிட்ருக்கான்.